வெல்கம் டு கலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இடியாப்பத்தை வச்சு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் பாஸ்மதி ரைஸில் பண்ண பிரியாணி மாதிரியே இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடியாப்பத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இடியாப்பம்னாலும் பரவாயில்ல, இல்லை மிச்சமான இடியாப்பத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் கலர் நல்லா மாறி வரவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக வரையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2 உடச்சி சேர்த்துருக்கேன். நிறையா மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர வரையும் மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்தோன்னே கிளறக்கூடாது. ஒரு அரை நிமிஷம் விட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. முட்டை ரொம்ப வேக வேணாம், இந்தளவு வெந்து வந்தாவே போதும். அப்போ தான் இடியாப்பத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உதுத்து வச்சுருக்க இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். இடியாப்பத்தை ரொம்ப உதுத்துறாதீங்க, நம்ம கிளறும் போதே வந்து உடையும். இந்த மசாலாவோட இடியாப்பம் நல்லா மிக்ஸ் ஆனதும் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து நிறையா எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா மசாலா பிரிஞ்சு போயிடும். லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 2-3 ட்ராப் லெமன் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான இடியாப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.